கைஸ் தப்பான வழியில் வந்துட்டோமா என்னன்னு தெரியல. முன்னாடி யாரோ போல, பின்னாடி யாரோ வரல. போன வருஷமெல்லாம் 20 வயசு பசங்க கூட இறந்துருக்காங்க. தேவையில்லாமல் யாரும் அவசரப்பட்டு இது சாதாரண ஒரு விஷயம், நம்ம ட்ரெக்கிங் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஏறிட வேண்டாம். ரெண்டாவது மலை போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். ஏன்னா முடியல எங்கேயும். ஹலோ கைஸ், இட்ஸ் மீ சூர்யா. காட்சி ஒன்றினை காட்டத்தான் சாட்சி சொல்லுமே பூட்டும் தான் தேசமே உயிர்த்து எழு. ஆமாம் கைஸ், இந்த வீட்டில் நம்ம விஜயங்கிரி போக போகிறோம். 6000 அடி மலை உச்சிக்கு போக போகிறோம். சிவனோட கைலாயத்துக்கே போக போகிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒர்க் அதெல்லாம் முடிச்சுக்கின்னு ஃப்ரீயாக உட்காந்து ஹெட்ஃபோன் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். வாங்க போகலாம். மலை அடியாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ லைட்டாக போய் உள்ளே சாப்பிட்டுக்கின்னு ஒரு 7-8 மணி அப்படி மலை ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சீதா மலை அடிவாரம் ஒரு ஆர்ச்சு ரொம்ப செம்மையாக இருக்கல உட்காந்துக்கிறாங்க. இன்னும் ஜனம் கம்மியாக இல்லை கைஸ். இன்னும் ஜனம் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியும், இன்னும் ரொம்ப பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த வாட்டி ஃபுல்லு ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா போன வாட்டி எல்லோரும் குப்பை போட்டு இந்த வாட்டி 10 டன் பிளாஸ்டிக் பாட்டில் மேலேருந்து கீழே எடுத்துக்கிறாங்க. அதனால் அடிவாரத்தில் ஒரு பாட்டில் எதுவுமே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் தரவே மாட்டேன்னுக்கிறாங்க யாருமே. நாங்களே கீழே வந்துக்கிறோம், பாட்டில் பிடிச்சின்னு தண்ணி எடுத்துன்னு போயின்னுக்கிறோம். ஃபுல்லு செக்கிங் கைஸ். இந்த வாட்டி ஃபுல் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுது. ஸ்லிப்பரே விட்டுன்னு இல்லை. போன வாட்டி விட்டுனா இந்த வாட்டி ஸ்லிப்பரே விட்டுன்னு இல்லை. ஸ்லிப்பரே விட்டுன்னு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. ஃபுல் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு பாட்டில் தண்ணியே கிடையாது. எதுவுமே வாங்காத நாங்கள் வந்துட்டு கீழே கடை இருக்கோன்னு பார்த்தா எங்கள் கடையில் எதுவுமே இல்லை. கைஸ் செக் போஸ்ட் முடிச்சு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ் மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லு இருக்கு கைஸ். ஒரு 8 மணி இருக்கு, 8-8:30 மணி இருக்கும். ஃபுல்லு இருக்கு. செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஒருத்தர் போகிறாரு. இதில் கொஞ்சம் பேர் வராங்கோ. ரொம்ப இருட்டு காய்ஸ். இங்கே பாம்பு போனாலும் தெரியாது, நாப் போனாலும் தெரியாது. இன்னும் மலை பாதி கூட வரல காய்ஸ். மண்ணால முடியல. தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் ஏறலான்னு. பார்த்து வரதுனால பாதியே தெரிய மாட்டேங்குது. அப்படியே இறங்கிடுவா. ஒன்றும் பாவம் தானே. அதுதான் 2வது மலை வெள்ளை விநாயகர் கோயில் போய் காட்டுறோம் கைஸ். இப்படியோ 2வது மலை தான் வந்துட்டோம். 2வது மலை வந்துட்டோம் கைஸ்.
வெள்ளை விநாயகர் வந்துட்டோம். இதுக்கு 2வது மலை ஸ்டார்ட். காய்ஸ் கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். உங்களுக்கு வீடியோவில் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நடு காடில் இருட்டில் கெட்ட எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். வீடியோவில் எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அதான் மாமா ஒரு எழுதி போய் உக்காந்துக்கிறாரு. தண்ணி போனா காய்ஸ் முதல் மலை முடிச்சுங்க. 2வது மலை ஏறிக்கிறோம். வெள்ளை விநாயகர் பார்த்துக்கின்னு 5 நிமிஷம் ஆச்சு அந்த ஸ்டார்ட் பண்ணி. மேலே ஒரு கடை இருக்குது. மூணு நான் 3வது மலை இருக்கு கண்டினியூ பண்ணுறேன். ಇದೊಂದು ಕುಚ್ಚಿಗೆನೇ ಪಾರ್ಸಲ್ ಅದು ಇರುತ್ತೆ. ತುಂಬ ಕಷ್ಟமாகுது. அது செட்டுனால கரெக்டாக எதுவுமே கவர் பண்ண முடியல. பயங்கர இருட்டு. அங்கே ஏறுது. அங்கே டாப் மேலே அவ்வளோ மேலே போனோம். ಜಾಸ್ತಿ ಗುಡ್ಡಾದಣ ಡೈ ಗದ್ಲ ಬೇಡ. गाइस पाम्पाटी तरफ पातने मेरे निकलो पता कुंपने और पटाने पाते मेरा निकलो इतना मुनात मिला गाइस. कार साउंड उड़ के गाइस इतना विभूति मले ಮೊನ್ನೆ ಬೆಳ್ಳಿ ತರ್ಕೋ गाइस. गाइस 4 மலை கொண்டு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியாது गाइस. வீடியோ எடுக்க முடியாது. 4 மலை கொண்டு அப்படியே மேலே போயிட்டு 5 மலை போயிட்டு 3 இதை பண்ணிட்டு இது விடிஞ்சோன்னு போகலான்னு गाइस. गाइस அதுதான் ஈஷா நம்மளுக்கு இப்போது க்ளீனாக செல்ல தருது गाइस. இங்கே
நம்ம காற்றுல வரும்போது இங்கே பார்த்தா கரெக்டாக ஈசா சிலை நம்மளுக்கு மேலும் தெரியும், ஆதியோகி சிலை. மூணு கிரேசியாக இருக்குது காய்ஸ். இது ஒற்றான் செல்வன் சமாதி. முதமல்லியில் கல் ஸ்டெப்பாக கல் போட்டா இல்லைங்களா, அதுதான் போட்டிருக்கு அவரோட சமாதி. இதை பார்த்துன்னு அப்படியே நம்மளும் பல வயசு மேலே போய் எங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துன்னு சன்ரைஸ் பார்த்துக்கின்னு அதுக்கப்புறம் கீழே இருக்கலாம். வயசு இது அஞ்சாவது மலை ஏறிங்க வயசு இருக்காங்க கரெக்டாக. வயசு இப்போ நம்ம அஞ்சாவது மலை கரெக்டாக ஏறிங்கிறோம். அஞ்சாவது மலை சமாதானமாக போ, ஆறாவது மலை கீழே இருக்கும். நம்ம ஏழாவது மலை முதல் மலையோட 10 மலையும் கரெக்டாக வேலை. ஏழாவது மலை வச்சு 5 கைஸ். தப்பான வழியில் வந்துட்டோமா என்னன்னு தெரியல. முன்னாடி யாரோ போல, பின்னாடி யாரோ வரல. வரும்போது இங்கே ஃபுல் லிஃப்ட் ஆகுது. வேறு தான் வழியில் தப்பி வந்துட்டோன்னு என்னன்னு தெரியல. யாருமே ஃபுல்லு சுற்றிக்கிற ஃபுல்லு இருட்டு. பாம்பு வந்தாலும் தெரியாது, நான் வந்தாலும் தெரியாது. வயசு இது 6வது மலை. மலை ஏறும் கீழே கொஞ்சம் கிளிப்பாச்சுன்னா முடிச்சு காய்ஸ் கதை இங்கே. கைஸ் இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தோன்னா அப்படியே 7வது மலை ஏறலாம் கைஸ். ஆண்டி சுனையில் குளிச்சிக்கின்னு இப்போ தான் வந்தோம். பயங்கர சில்லுன்னு இருக்குது கைஸ் தண்ணி. ஐயோ, தண்ணி ஊற்றிக்கிந்தனா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல், ரிலாக்ஸு. உடம்புல இந்த கை கால நோவெல்லாம் போயிடுச்சு கைஸ்.